சபரிமலையில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயத்தையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். 41 நாள் விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று. வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத கடுமையான விரத முறை அது. அடர்ந்த காட்டிற்குள்ளே வனவிலங்குகள் தாக்கும் அபாயத்திற்கு மத்தியில் நடை பயணமாக 60 கிலோமீட்டர் செல்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படியாகத்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அன்று சென்று கொண்டிருந்தார்கள். கேரள கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது இன்று சபரிமலை. மற்ற கோவில்களைப் போல தினமும் அல்லாமல் ஆண்டிற்கு வெறும் 120 நாட்களுக்கும் குறைவாகத்தான் அந்த கோவிலின் நடை திறந்திருக்கும். சபரிமலைக்கு மற்ற கோவில்களைப் போல குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கின்ற வழக்கம் இல்லை. ஆண்டுதோறும் வரும் பக்தர்களுடைய பக்தியால் அதன் சக்தி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதனுடைய சக்தி கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது. மேலும் 1960ஆம் ஆண்டு வரை பெரிய பாதை மட்டுமே பக்தர்களுக்காக இருந்து வந்தது. அதற்கு பிறகு வி கிரி என்கின்ற கேரள ஆளுநராக இருந்தவர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினார். பெரிய பாதையில் அவரால் செல்ல முடியாது என்ற காரணத்தால் சாலக்காயம் பாதை என்ற ஒரு சின்ன பாதை உருவானது. அதுவே இன்று சிறுவழி பாதை, அதாவது பம்பா பாதை என்று சொல்லப்படுகிறது. இன்று சபரிமலைக்கு செல்பவர்கள் பெரிய பாதை வழியாகவும் இந்த பம்பா பாதை வழியாகவும் தான் சன்னிதானத்தை அடைகிறார்கள்.